ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். குழம்பு வகைகள், கிரேவி வகைகள் இதெல்லாம் இறக்க போகிற சமயத்தில் மணத்துக்காக கொத்தமல்லி கீரையை போட்டு இறக்கும். ஏன் கொத்தமல்லி கீரையில் வடையோடு செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் ஒரு முறை பருப்பையும் கொத்தமல்லி கீரையும் போட்டு கடையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ ஒரு அலாதியாக இருக்கும். இப்போ வாங்க அந்த பருப்பு கொத்தமல்லி கீரை கடையல் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு துவரம்பருப்பை நம்ம வேக வச்சு எடுக்கணும். நாளைக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1/4 கப்போ இல்லை 1/2 கப்போ எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. இதை நல்லா 2 முறை கழுவிட்டு குக்கரில் நல்ல தண்ணி விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுலேயே அந்த பருப்பினுடைய தண்ணி வெளியே வராமல் இருக்கணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிடலாம். நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பருப்பு இந்த அளவுக்கு நல்லா குழைவா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிடலாம். அதாவது மாவு மாதிரி அப்படியே குழைவா ஆக்கிராதீங்க. நல்லா இதை மாதிரி பதமா நீங்க கடைஞ்சி எடுத்துக்கோங்க. 1-2 பருப்பு அதுல இருந்தது மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நினைக்க மண் சட்டியில தான் செய்ய போறேன். நீங்க பாத்திரத்துல செய்யறதா இருந்தா கூட செஞ்சுக்கிடலாம். இதுல 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் ஒரு 5-6 பல் பூண்டை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 பச்சை மிளகாவையும் நல்லா சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிடலாம். இந்த எண்ணெயில இந்த ரெண்டுனுடைய ஃப்ளேவர் இறங்கும் போது இந்த ரெசிபியினுடைய மனம் நல்லா இருக்கும். இதை நல்லா 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கிறேன். நீங்க முழுக்க சின்ன வெங்காயத்துல செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்துல செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். நான் இன்னைக்கு பருப்புல வெங்காயம் போட்டு வேக வைக்காதனால நிறைய வெங்காயம் சேர்த்திருக்கிறேன். நீங்க வெங்காயத்தினுடைய அளவை கொஞ்சம் குறைக்கிறதா இருந்தா குறைச்சிக்கோங்க. 2 கல்லுப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போச்சுல அந்த வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வந்துடும். வெங்காயத்தை முழுமையா வதக்கணுங்கிறது கிடையாது. அப்படியே கண்ணாடி பதத்துக்கு இத மாதிரி நீங்க வதக்கி எடுத்தா போதும். இப்போ இது கூட நல்ல பழுத்த தக்காளி பழமா பெரிய சைஸ்ல இருக்கிற தக்காளி பழம் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கிறேன். நம்ம புளி தண்ணிலாம் சேர்க்க போறது கிடையாது. அதனால தக்காளி பழத்தினுடைய புளிப்பு மட்டும்தான். அதனால அதை தாராளமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்டா வெந்து வரும். அதுலயே நம்மளுக்கு நீர் விட்டு இந்த அளவுக்கு நல்லா குழைவா வெந்து வருது பாருங்க. அப்பப்போ நீங்க திறந்து இதை கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்காக தான். இப்போ 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா ஓகே, நீங்க ஜீரகத்தூளோட சேர்த்துக்கிடலாம். என்னடா இதுக்கு கரம் மசாலா சேர்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பாருங்க. அதனுடைய மனம் நல்லா இருக்கும். இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு தீயை குறைச்சி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ட்ரையா இருந்தா கொஞ்சோண்டு தண்ணியோட தெளிச்சு நீங்க இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு கெட்டு கீரை தலையை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எப்பவுமே நம்ம சாதாரணமாக மற்ற கீரைகள்லாம் போட்டு பருப்பு கடைவோம். ஆனால் அந்த கொத்தமல்லி தலையில கடையல் செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதை ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது கிடையாது. அந்த சூட்லேயே வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அந்த 1 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதை கொஞ்சம் ஆற விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையும் உப்பு சேர்க்கும் போதுல பார்த்து பக்குவமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை நேரம் இல்லை கடையிறதுக்கு அப்படின்னா இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல மாத்தி நீங்க பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. அப்படி ஒவ்வொன்றா அந்த தலைகள் வந்து நம்மளுக்கு தெரியற மாதிரி இதை லைட்டா அப்படி நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பருப்பு மத்திலே கடைஞ்சி எடுத்திருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து துவரம் பருப்பு நான் தாராளமா சேர்த்துருக்கிறேன். நீங்க கம்மியா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க அளவு கூட சேர்த்து செய்யறதா இருந்தா செஞ்சுக்கோங்க. இப்போ பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல உப்புலாம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்க போறோம். தாளிப்பு நீங்க நெய்யில செஞ்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா எண்ணெயில செஞ்சாலும் சரி. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடேறவும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சீரகத்தெல்லாம் மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. அதனுடைய மனம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் இதுல ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. பெருங்காயத்தூளை மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ அதனுடைய மனம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி கீரை கடையல் கூட இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இது கொஞ்சம் சூடாயிட்டு தான் இருக்கும். நீங்க அடுத்த அடுப்புல வச்சுட்டு தாளிச்சு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் தூவிக்கோங்க. அருமையான கொத்தமல்லி கீரை கடையல் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க சுவைக்காத ஒரு புதிய சுவையில இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி கீரை வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரி ஒரு முறை கடையல் செஞ்சு பாருங்க.
செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.